நம்ம வீட்டிலெல்லாம் அந்த காலத்தில் பண்டிகைக்கு பக்ஷணம் பண்ணுவோம். இப்போதான் எல்லா நாளும் பக்ஷணம் திங்கிறதுங்கிற பழக்கம் வந்துருக்கு. அதனால தான் இத்தனை வியாதி. ஒரு காலத்தில் ஒரு அமாவாசை, ஒரு தெவசம், ஒரு கல்யாணம், கார்த்தினா வடை கிடைக்கும், அதிருசம் கிடைக்கும். 365 நாளும் தெவசம் மாதிரி வடையை வச்சுன்னு திங்கலாம். அது எப்படி வியாதி வராமல் இருக்குன்னு சொல்லுங்க. அந்தந்த சீசன்ல தான். கோகுலாஷ்டமி, பிள்ளையார் சதுர்த்தின்னா கொழக்கட்டை பண்ணுவார்கள், கோகுலாஷ்டமின்னா முறுக்கு சீடை பண்ணுவார்கள், தீபாவளின்னா பக்ஷணம் பண்ணுவார்கள், கார்த்திகைன்னா பொரி. இப்படி அந்தந்த சீசனுக்கு தான் இருக்கும். அதோட முடிஞ்சு போயிடும். அந்த முறுக்கு சீடை பண்ணும்போது நம்ம பாட்டி அம்மா இவர்கள் பண்ணினத்தை யாராவது ஒரு காலத்துல வீட்டுல பண்ணின காலத்துல சொல்றேன் நான், பண்ண தெரிஞ்ச காலத்துல. இப்ப எல்லாம் நமக்கு எத்தனை பேர் இருக்கா? கிருஷ்ணா மாமா இருக்கார், அஸ்வின் மாமா இருக்கார், அப்புறம் A2B மாமா இருக்கார், எல்லாத்துக்கும் மேல ஸ்விக்கி மாமா இருக்கார். எதை சொன்னாலும் வீட்டில் கொண்டு கொடுத்துருவார் அவர். குழந்தைகள் அப்படியே சொல்றது ஸ்விக்கி மாமாங்கிறது, அமேசான் மாமாங்கிறது. இப்படிதான் குழந்தைகளுக்கு பழகி இருக்கு. அமேசான் மாமா சொன்னா கொடுத்துருவார் வீட்டில் அப்படின்னு. இந்த சாப்பிட்ற பக்ஷணங்கள் இருக்கு, அதை வீட்டில் பண்ற காலத்துல மாவுல தானே பண்ணுவோம். அந்த முறுக்கு பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓரத்துல பார்த்தா பிள்ளையார வச்சிருப்பார்கள், சின்னதா வச்சுட்டு தான் முறுக்கு பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு முறுக்கு சுத்துறது கூட பிள்ளையார் மாவுல வச்சுட்டு தான் பண்ணுவார். இப்படி பிள்ளையார வழிபட்டதான ஒரு தேசம் இது. அதுக்காக சொல்லவர். இப்படி எல்லாரும் வழிபடுற மாதிரி பிள்ளையார் இருக்கா. இப்ப நான் கூட சொன்னேன், இந்த அரச மரத்தடியில பிள்ளையார் இருக்காரு. இவர் கோவில்லாம் கட்டியிருக்கோம். பொதுவாக அரச மரத்தடியில ஓப்பன் பிளேஸ்ல தான் பிள்ளையார் இருப்பார். கிராமங்கள் எல்லாம் கவனிச்சோம்னா அவருக்கு அஷ்டபந்தனம் கூட இருக்காது, கீழே மருந்தெல்லாம் கூட சாத்த மாட்டார்கள். ஆனா எல்லாரும் வழிபடுவோம். தேங்காய்லாம் உடைச்சு குழக்கட்டெல்லாம் நைவேத்தியம் பண்ணி. இதை விட ஒரு விசேஷம் சொல்லட்டுமா? கிராமத்துல விவசாயம் பண்றதே அந்த காலத்துல மழை வரலன்னா என்ன பண்ணலாம்னா பிள்ளையார தூக்கி குளத்துல போட்டுருவான். பிள்ளையார தூக்கி குளத்துல போட்டுவிட்டா 10 நாள்ல மழை வந்துடும். திருப்பி பிள்ளையார தூக்கி கரையில வச்சிருவாரு. இப்படி எல்லாம் பழக்கம் உண்டு. நீருக்குள்ள பிள்ளையார இறக்கிட்டோம்னா உடனே மழை வந்துடும். இன்னைக்கும் நம்ம கிராமங்கள்ல உள்ள பழக்கம். இப்படி சுலபமான ஒரு தெய்வம் அப்படின்னா அது பிள்ளையார் தான். முற்பட கிரிதனில் எழுதிய முதல்வோனே அப்படிங்கிறார். இந்த வியாசர் சொல்ல சொல்ல பிள்ளையார் தான் இந்த பாரதத்தை எழுதினார். இன்னைக்கும் பத்ரிநாத் போயிட்டு மேலே போனோம்னா வியாச குஹான்னு இருக்கு. அங்க உள்ள ஸ்டோன்கள்லாம் பார்த்தாலே நம்ம மலை மாதிரி இருக்காது, புஸ்தகத்தை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். எல்லாம் எழுதினது மகாபாரதம் மகாபாரதம் மகாபாரதமா எழுதி வச்சிருக்க. லட்ச ஸ்லோகம். அந்த மகாபாரதத்தை வேதத்தை பிரிச்சார், மகாபாரதத்தை எழுதினார். இந்த மகாபாரதத்துக்கு மூல காரணமா இருந்தவர். அது எப்படின்னு சொல்றேன். இந்த பீஷ்மருடைய அப்பாவுக்கு சந்தனுன்னு பேரு. பீஷ்மர் முதல் பையன். அது பீஷ்மர் கதை வார்த்தையை சொல்றேன். பீஷ்மர் கல்யாணம் பண்ணிக்கல, அதனால அவர் ஒரு 2வது கல்யாணம் பண்ணிண்டார். அந்த 2வது கல்யாணம் பண்ணிண்டவனுக்கு 12வாளுக்கு 2 பையன் பிறந்தான். சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அப்படின்னு 2 பையன் பிறந்தான். அதுல சித்ராங்கதன்கிறவன் சின்ன வயசுலயே காலமாயிட்டான். விசித்திர வீரியன்கிற பையன் தான் மிச்சம் இருந்தது. அந்த விசித்திர வீரியனுக்கு 3 மனைவிகள். விசித்திர வீரியனும் காலமாயிட்டான். அவன் உடம்பு இருக்கு, விசித்திர வீரியன் காலமாயிட்டான், குழந்தை இல்லை. பீஷ்மரை கூப்பிட்டு சத்தியவதிங்கிற அவருடைய சித்தி சொல்றாள், நீ பட்டாபிஷேகம் கல்யாணம் பண்ணிக்கோ, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோ, நீ இனிமே வம்சத்தை வளர்க்கணுங்கிறதே நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த மேல கதையில வரத்தே சொல்லுவேன் பீஷ்மரை பத்தி சொல்லும்போது. அப்ப இந்த தலைமுறை நிற்க கூடாதுங்கிறதுக்காக சத்தியவதி என்ன பண்றாள், வியாசரை கூப்பிடுறாள். வியாசர் வரா, உங்களுடைய அருளால தான் குழந்தை பிறக்கணுங்கிறார் சத்தியவதி.
அவர் சொன்னால் மருமகள்கிட்ட நீ சொல்லு, அவர்கள் தயார்னு சொன்னா நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னா. மருமகளை கூப்பிட்டு சொன்னால் 3 பேர், 2 பேர் பட்ட மகிழ்ச்சிகளா உள்ளவர்கள், ஒரு பெண்ணு 3வது மனைவி. இந்த 3 பேர்த்தையும் சொல்றார் சத்தியவதி. வியாசர் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லியிருக்கார். என்னைக்குன்னு கேட்டா தெரியல, இல்ல நாளை மறுநாள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளை சொல்லிட்டார்னு வச்சுக்கோ. இந்த 3 பேரும் எப்படி அதை எதிர்கொண்டார்கள் அப்படின்னா, அம்பிகா அம்பாலிகா அப்படின்னு 2 பேருக்கு முதல்ல பெயர். அதுல அம்பிகாங்கிறவள் மூத்தவள் அந்த மனைவியில. அவள் என்ன பண்ணினார், வியாசர் தோன்றினார் அவளுக்கு முன்னாடி. அவ என்ன நினைச்சுட்டா, வியாசர் குழந்தைய கொடுப்பார்னா வியாசர் கட்டி பிடிச்சு சரீர சம்பந்தத்தினால குழந்தைய கொடுப்பார்னு அவ மனசுல தப்பா வாங்கினுட்டா. இருந்தாலும் கூச்சம், இஷ்டம் இல்லை, ராஜாங்கத்துல சொல்லிட்டார்கள் அப்படின்னு அவ மனசுல நினைச்சிருந்து என்ன பண்ணினா, அப்படி கண்ணை மூடிண்டார். வியாசர் கூப்பிட்டார், கண்ணை திறந்தார். நீ என்ன நினைச்ச மனசுலன்னு கேட்டார். நீங்க என்ன குழந்தை கொடுக்கறதுக்காக என்ன தொட்டு தான் குழந்தை கொடுப்பீர்கள் நினைச்சேன்னா. யார் அப்படி சொன்னான்னு கேட்டார். இல்ல வியாசர் குழந்தை பிறக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு எங்க மாமியார் சொன்னார். அது சரி, அனுகிரகம் பண்ணுவார்னு தானே சொன்னா, நான் உன்னை தொடுவேன்னு சொன்னாரான்னு. யோனிர் யதா நதுஷ்யேதா, இது அனுகிரகமே தவிர தொட்டு பிறக்கிற குழந்தை இல்லை. நேற்றைய தினமே சொன்ன இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸில் நிரூபணம் ஆகின்னு இருக்கிற விஷயம். இதெல்லாம் பாரதத்தில் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கார்கள். நீ என்னமோ தப்பா மனசுல வாங்கிட்டு இருக்க, நீ கண்ணை மூடின்றதுனால உனக்கு கண்ணு தெரியாத குழந்தை பிறப்பான்னு இப்படி அனுகிரகம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டார். அதனாலதான் திருதராஷ்டிரம் பிறக்கிறான் கண்ணு தெரியாது. அவ கண்ணை மூடின்றதுனால. அடுத்தது அம்பாலிகா அப்படிங்கிறவர் முன்னாடி தோன்றும் போது அவ என்ன பண்ணிருக்கா, இது மாதிரி ஒரு வெள்ளை துணியால உடம்பெல்லாம் மூடிட்டு இருந்தா. ஏன்னா வியாசருக்கு தன் உடம்பை காமிக்க கூடாது அப்படின்னு. அவள்கிட்டையும் கேட்டார் வியாசர், நீ என்ன நினைச்சேன்னு கேட்டார். ஏன் அப்படி நினைச்ச? அதனால உனக்கு பிறக்கிற குழந்தை தோலெல்லாம் வெள்ளையோட இருப்பான். பாண்டுன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. தோல் வெள்ளையா இருந்தா அதுக்கு பாண்டுன்னு பேர். அது ஒரு குறைபாடு தான், அது வியாதி இல்லை, அது ஒரு குறைபாடு. 3வதா ஒரு பெண் சொன்னேன் பாருங்க. அவள் இவர்கள் மாதிரி பட்ட மகிழ்ச்சி கிடையாது, ஒரு சாமானிய வேலை செய்பவ தான் அவள். அவள் என்ன, அதான் யாருக்கு எந்த மாதிரி ஒரு பக்தி இருக்கும், ஞானம் இருக்கும்னு நாம கெஸ் பண்ணவே முடியாது. இந்த உலகம் இருக்கு பாருங்க, ஆச்சரியமான உலகம். அவர் என்ன பண்ணி வச்சிருக்காள், வீடு முழுக்க பெருக்கி வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு புஷ்பம் வச்சு நல்ல விளக்கு ஏற்றி வீட்டில் தூப தீபங்கள்லாம் ஏற்றி ஆசன பலகா போட்டு மனை போட்டு பழங்கள்லாம் எடுத்து வச்சு புஷ்பங்கள்லாம் எடுத்து வச்சு, ஏன்னா வியாசர் வருவாருங்கிறத அனுகிரகத்தினால பண்ணுவாருங்கிறத அவரை பூஜை பண்ணணும்னு அவ தயார் பண்ணி வச்சிருக்கான். வியாசர் வந்த உடனே உட்காந்துன்னு பூஜை பண்றான். இவ்வளோ உத்தமியா நீ மனசுல வாங்கிட்டு இருக்கியே, அதனால உனக்கு உத்தமனான ஒரு பையன் பிறப்பான்னால் அவர்தான் விதுரன். அவர்தான் விதுரன். மகாபாரதத்துல விதுரருடைய ஞானம் பிரசித்தமான. விதுரரை பத்தின ஒரு கேரக்டர் இருக்கு, நான் கதை சொல்றதே சொல்றேன். ஒரு நாள் விதுரரை பத்தி பேசுவேன். ஏன்னா வியாசருடைய இந்த ஒரு அனுகிரகம். 2வது விஷயம் சொல்றேன், வியாசருக்கு எவ்வளவு தூரம் கெப்பாசிட்டிங்கிறது. இந்த திருதராஷ்டிரன் பாண்டு 2 பேர்ல பாண்டு ஒரு சாபத்தை அடைஞ்சு காட்டுக்கு போயிட்டான். அங்க தேவதைகளுடைய அனுகிரகத்தினால குந்திக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. ஹஸ்தினாபுர பட்டணத்துல இருந்த இந்த காந்தாரிக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப வருத்தமா போயிடுது. நமக்கு குழந்தை பிறக்கல, அவளுக்கு குழந்தை பிறக்கிறது, சக்கலத்திக்கு பிறக்கிறது,
ஓர்படியாருக்கு பிறக்கிறதுன்னு. வியாசரை வந்திருந்தார், வியாசரை கூப்பிட்டு கேட்டால் வியாசர் சொன்னார், ஒரு அனுகிரகம், ஒரு பழந்தரன் சாப்பிடு, கர்ப்பம் ஏற்படும். கர்ப்பம்னா ரொம்ப பேர் ரொம்ப மனசுல வாங்கிக்கணும். 150 கிலோ இருந்ததுனால குழந்தை பேக்கிற சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது. உலுக்கிச்சானா இருக்கிறதுனால குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு அம்மா ஆக்கிருத்தியா இருந்ததுனால குழந்தை பிறக்கும்னோ, ஒல்லியா இருந்ததுனால குழந்தை பிறக்காதுன்னோ, குண்டா இருக்கிறதுனால குழந்தை பிறக்கும் அப்படி எல்லாமே கிடையாது. இந்த குழந்தை பிறக்கிறது வேற, உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறது வேற. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஆண்களுக்கு உள்ள பிரச்சனை, பெண்களுக்கு உள்ள பிரச்சனை எல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்கள் பேசிட்டு பேர். பெண்களுக்குள்ள பிரச்சனையில முக்கியமானது 2 டியூப். அந்த கர்ப்ப பைக்கு எஃகு வரணும், அதுல தான் ப்ராப்ளம் வரும். அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் நாக பிரதிஷ்டைங்கிறது. இந்த அரச மரத்தடியில நாகர் பிரதிஷ்டை பண்றமோ கவனிச்செல்லாம் தெரியும், இப்படி பிணைஞ்சா மாதிரி இருக்கும். நாகரை பூஜை பண்ணினா குழந்தை பிறக்கும்னு சொல்றமோ, அதுவே இந்த சிஸ்டத்துக்காக தான். சரி, அரச மரத்தடி என்னத்துக்காக? அரச மரத்தடியில் அதை ஏன் வைக்கணும்னா ஆண்களுக்குள்ள பிரச்சனைகளுக்காக. ஆண்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த அணு இருக்கே, அந்த அணுவோட கவுண்ட் குறைச்சலா இருக்கலாம், நீந்தர சக்தி குறைச்சலா இருக்கலாம். லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அணுவே இல்லாம இருக்கும், பிறக்கிற அணுவே இல்லாம இருக்கும். லட்சம் கோட்டியில ஒருத்தருக்கு தான். மிச்சவர்கள்லாம் கவனிச்சோம்னா நான் சொன்னதுதான் இருக்கும், அந்த நீந்தர சக்தி இருக்காது, அளவோடத்துல குறைச்சலா இருக்கும். இப்ப நான் சொல்றத ரிசர்ச் மூலமா நீங்க நிரூபிச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொன்னார்னா தொடர்ந்து 3 மாசம் இந்த அரச மரத்தை கார்த்தால 6:30 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள பிரதட்சணம் பண்ணணும் 108 தடவை. சனிக்கிழமை அன்னைக்கு தான் அரச மரத்தை தொடலாம், மற்ற நாள்ல தொடக்கூடாது. பிரதட்சணம் பண்ணும்போது ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது, ரொம்ப கிட்டக்கையும் வரக்கூடாது. ஒரு 3 அடி கேப்ல தான் பிரதட்சணம் பண்ணணும். அந்த ஆக்சிஜன் நமக்கு மேல படணும். பொதுவா மரங்கள் தான் நாம் சுவாசிக்கிறதுக்குள்ள ஆக்சிஜனை கொடுக்கறது. அதுல மிகுதியான ஆக்சிஜன் கொடுக்கறதுல ராஜாவா இருக்கிறதுனால தான் அதுக்கு அரச மரம்னு பேர். மரங்கள்லயே ஆக்சிஜன் நிறைய கொடுக்கறது அந்த மரம் தான். அதனாலதான் தெருவுக்கு தெரு இதை வைக்கணும். இதுல ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? என்னமோ இன்னைக்கு சயின்ஸ்ன்னு சொல்றமே தவிர நாங்க எங்க படிச்ச வேதத்தை எடுத்து வெளியில சொல்ற இன்னும் ஆரம்பிக்கல. தசவலி சம்விரோக சதவலி சம்விரோக சகசிரவலி சாவி வயகும்ருஹேமா அப்படின்னு இந்த மரங்கள்லேருந்து ஆக்சிஜன் வரதே இந்த அளவு என்ன அப்படிங்கிறத பத்தி வேதம் ஒரு இடத்துல சொல்றது. ஒரு மரம் 10 பேர் சுவாசிக்கிற ஆக்சிஜனை கொடுக்கறதுங்கிறது. இது 4 பேரும் கிடையாது, 12 பேரும் கிடையாது, 10 பேருக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறது. ஒரு மரத்தோட ஆக்சிஜன் 10 பேர் சுவாசிக்கிறதுக்குள்ள ஆக்சிஜனை கொடுக்கறது. அதனால வேதம் சொல்றது, நான் உன்னை ஒரு கலையை பிச்சேன்னா 1 பிச்சா 10 வரணும், 10 பிச்சா 100 வரணும், 100 பிச்சா 1000 வரணும் அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது. இந்த சமித்துகள்லாம் எடுக்கிறதே மரத்தை வெட்டக்கூடாது, தேவைப்பட்டா வெட்டும் போது அந்த மரத்தை பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வெட்டணும். அந்த பிரார்த்தனை பண்ற மரம் மந்திரம் இது, ஒரு கிளையை ஒடிக்கிறதுக்கு. இந்த மரத்தை அரச மரத்தை 3 மாசம் சுத்தணும், 1 நாள் 2 நாள் இல்லை. சுத்தினா அப்புறம் போய் டெஸ்ட் பாருங்க, அவ்வளோ துள்ளி குதிச்சா மாதிரி இருக்கு அந்த அணுக்கள். அதனால தான் அந்த காலத்துல அரச மரத்தை சுத்தின உடனே அடிவயத்தை தொட்டு பார்த்தான்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு ஈஸியான பரிகாரம். இன்னைக்கு தெருவுக்கு தெரு லட்சக்கணக்கில் நாசமா இருந்து பணம், நாசமா இருந்து பணம். ஆனா இதுல நம்பிக்கை வராது, அதான் பிரச்சனை. பாவம், நம்பிக்கையின்மையே பாவம் தான். இதுல ஆச்சரியம் என்னன்னா, நீங்க மொத்தமா நம்பலன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். எது பொய்யோ அதை முழுசா நம்புறேன், எது உண்மையோ அதை நம்ப மாட்டேங்கிறது. அதுதான் ஆச்சரியமான விஷயமே. எது உண்மையோ 100க்கு 100 சத்தியமோ அதை நாம ஏமாத்துன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில விட்டுடுறோம். இந்த சோப்பை தேய்ச்சுன்னா ஒரே வாரத்துல உங்க உடம்பு வெள்ளை விளையர்னு ஆயிடும் அப்படின்னு உடனே ஓடி பேர் எத்தனை பைத்தியம் வாங்கிறது. இந்த உடம்பு வெளுப்புக்கும் சோப்புக்கும் சம்பந்தமே கிடையாது.
அவரவர்கள் பிறக்கிறதே உள்ள நிறம்தான். அழுக்கு வேணா போகுமே தவிர கலர் எப்படி வரும்? இது மாதிரி இந்த எண்ணெயை தடவிண்டா அப்படியே பொச பொச பொசன்னு நாத்து மாதிரி தலை அமேசான் காடுகள்லேருந்து கொண்டு வந்திருக்கோங்கிறான். தலை முடிக்கும் எண்ணெய்க்கும் சம்பந்தமே கிடையாது. அடிப்படை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மண்டை ஓடு காயாம இருக்கிறதுக்கு தான் எண்ணெய் தடவுறதே தவிர முடிக்காக எண்ணெய் கிடையாது. முடியோட தன்மை சாப்பிட்ற உணவுனால இருக்கு. நாம் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் முடி வளர்றது. இதோ காக்கா இருக்கு, மயில் இருக்கு, பொழுது விடிஞ்சா கோகனட் கேர் ஆயில் வச்சுன்னு தடவிக்கிறதா என்ன? பல 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 பலன்னு ஷைனாக இருக்கு. ஒரு சிக்கல் கிடையாது, ஒரு சடை கிடையாது. ஏதாவது சீப்பு வச்சு வாதிக்கிறதா என்ன? 14 வருஷம் ராமர் காட்டில் இருந்தார் ஜடைய தரிச்சுண்டு. 14 வருஷம் கழிச்சு அவர் வரும்போது அவர் தலைமுடி எப்படி இருந்ததுன்னா காக்கபக்ஷ தரம் சூரம்ங்கிறார். காக்கை சிறகு போல இருந்துதான். இதெல்லாம் நம்மளோட உடம்பு தான் காரணம், சாப்பிட்ற உணவு காரணம். சத்தியத்தை நம்பணும், பொய்ய புரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள விஷயத்தை சொல்றேன். இந்த பெண்ணு இப்படி ஒரு ஸ்ரத்தா பக்தியோட வேதவியாசரை வரவேற்க, வேதவியாசர் உனக்கு உயர்ந்த மகன் பிறப்பான்னு அனுகிரகம் பண்ணினார். அவர் தான் விதுரர். இது ஒரு கட்டம். காந்தாரிக்கு அனுகிரகம் பண்ணினார், ஒரு பழம் கொடுத்தார், கர்ப்பம் ஏற்பட்டது, பிறக்கும்னு சொன்னார். 1 வருஷம் ஆச்சு, கர்ப்பம் பிறக்கல. பொதுவாக 10 மாசம்தான் சாஸ்திரங்கள்ல குழந்தை பிறக்கிறதுக்கு. தசமே மாசி சூத்தவே அப்படின்னு இன்னும் சொல்ல போனா அதுல இன்னொன்னு சொல்றேன்னா, இந்த சிசேரியன்கிறதே ரொம்ப தப்பான விஷயம். கோட்டியில ஒண்ணுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஏதாவது ஒரு மனிதனை தவிர எந்த ஜீவராசிகளாவது சிசேரியன் பண்ணிக்கிறதா? அதுலேயும் ஒரு வயத்தறிச்சலை சொல்றேன். அமெரிக்காவில் சிசேரியன் பண்ண எல்லாம் கிரிமினல் குற்றம். நீங்க சிசேரியன்லாம் பண்ணவே முடியாது அங்கெல்லாம். நீ அதுக்குள்ள காரணத்தை அதை நிரூபிச்சாகணும். நார்மல் டெலிவரி தான் வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயும் நார்மல் டெலிவரி தான். இந்தியாவில் தான் அக்கிரமம் நடக்கிறது. ஏன்னா டாக்டரோட இஎம்ஐ அவர் எப்படி கட்டுவார் சொல்லுங்க? சிசேரியன் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் சாஸ்திரத்தோட பிரமாணத்துல சொல்றேன். தசமே மாசி சூதவே அப்படிங்கிறது 9 முடிஞ்சு 10வது மாசம் மனிதர்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிற சமயத்துல பிரசூதிகா வாயு ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி என்ன பண்ணும்? இந்த குழந்தைய கொண்டு புஷ் பண்ணி தள்ளிவிடும் அது வெளியில. அது நீங்க வச்சுக்கணும்னாலும் வச்சுக்க முடியாது. சரி, அந்த கணக்கு என்னன்னா, அந்த கர்ப்பம் ஏற்பட்டத்திலேருந்து கணக்கு 265 நாள்லேருந்து 280 நாள் சாஸ்திரம் சொல்றது. கர்ப்பம் ஏற்பட்டத்திலேருந்து இன்னும் சொல்ல போனா 270 நாளைக்கு மேலதான் சொல்லலாம். தசமேங்கிறது அங்க 10வது மாசத்தில், 10 மாசம் முடிஞ்சு இல்ல, 9 மாசம் முடிஞ்சு 10வது மாசத்தில் அப்படிங்கிறது. இவளுக்கு ஒரு வருஷம் ஆகி குழந்தை பிறக்கலன்னு என்ன பண்ணினா, இந்த காந்தாரி வயத்தை ஒரு உலக்கையை வச்சு இப்படி குத்தி பார்த்தா. குத்தினா ஒரு மாம்ச பிண்டம் பந்து போல விழுந்தது கீழே. குழந்தை பிறக்கல. கரெக்டா அன்றைய தினம் வியாசர் வந்தார். திருதராஷ்டிரன் சொன்னான் இது மாதிரின்னு. நான் தான் சொன்னேனே அவசரப்படாத, பிறக்கும்னு சொன்னேனே, ஏன் இப்படி பண்ணினேன்னு சொல்லிவிட்டு அந்த மாம்ச பந்தை எடுத்துன்னு வர சொல்லி 100 பாக்ஸ் தயார் பண்ணி அந்த 100ல அதை பிரிச்சு வச்சு, மிச்சம் கொஞ்சோண்டு இருந்தது ஈவனா பிரிச்சு வச்சுட்டு கடைசியில கொஞ்சோண்டு இருந்தது, அதை இன்னொரு பாக்ஸ்ல வச்சு அதை ஒரு அழகான இடத்துல மூடி வச்சுட்டு பேசாம விட்டுடும், இதுலேருந்து குழந்தைகள் வெளியில வரும்னா. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பெரிய விஷயம். இதெல்லாம் இன்னைக்கு குழந்தை பிறந்து புறப்பிரசவம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைய வச்சுக்கிறதுக்கு இன்குபேட்டரா, அது பேர் என்ன, இன்குபேட்டர்னு ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம் நாம.
இது மாதிரி குழந்தை தயாராகிறதுக்கு தாயோட கர்ப்பப்பையை தாண்டி ஒரு இது இன்னும் கண்டுபிடிக்கல நாம. இல்லை ஒரு ஒன்று 2-3 இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம் குளோனிங் முறையில், அது இன்னும் நடைமுறைக்கு வரல. பாரதம் அதை சொல்றது. அது மாதிரி தயார் பண்ணி வச்சு முதல் குழந்தை அந்த பொட்டியிலேருந்து வெளியில வருது. இந்த முட்டையை உடைச்சுன்னு குஞ்சு வரா மாதிரி பொட்டியிலேருந்து முதல் குழந்தை வருது. அந்த அந்த குழந்தை கால உதைச்சுன்னு இந்த பொட்டி இதுவாகிறது முழுமையாகிறது. ஆண் குழந்தை 100மே ஆண் குழந்தை, 101வது தான் ஒரே ஒரு பெண் குழந்தை. அவளுக்கு துஷலேன்னு பேரு. இந்த 100 குழந்தைகளுக்கும் துரியோதனன், துஷ்வாசனன், துர்கரன் எல்லாம் தூன்னு வரும் வரிசையா. 100 குழந்தைகள். ஒரு யோசனை பண்ணி பாருங்க, ஒரு பெண்ணு பிசிக்கலா தலகேறு நாள் 100 குழந்தைய பெற்றுக்க முடியுமா? எந்த டாக்டராவது ஒத்துப்பாளாத சாத்தியமாது. ஆனா 100 குழந்தைகளுக்குள்ளதான ஒரு சக்தி ஒரு ஆண்கிட்ட உள்ள சக்தியோ பெண்ணிட்ட உள்ள சக்தியோ ஆயிரக்கணக்கா இருக்கு. ஆனா அதை கர்ப்பத்துல வச்சு பெற்றுக்க முடியாது. 100 குழந்தைகளை வியாசர் பாக்ஸ்ல தயார் பண்ணி பிறக்க வைக்கிறார். வியாசரோட சக்தி அப்படிங்கிறது. அது மாதிரி பின்னாடி வியாசர் இந்த ராஜசூய யாகம் அப்படிங்கிறத ஒண்ணு பண்ணின உடனே ஒரு சின்ன சண்டை வந்துருத்து. அப்ப கூப்பிட்டு சொன்னார், தர்ம யுதிஷ்டிரா இது மாதிரி ஆயிடுத்தேன்னு கேட்டா. சிசுபாலனை கொன்னுட்டானோன்னு பகவான் யாஜசூய யாகத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதே இது மாதிரி ஒரு காரியம் வந்துடுத்தே அப்படின்னு உடனே அப்ப வியாசர் சொன்னார், இதுக்கு மேலதான் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் வரப்போறது. அவர் சொன்னார், நாங்க நல்ல காரியம் தானே பண்ணியிருக்கோம், ராஜசூயம்ங்கிற யாகம் தானே பண்ணியிருக்கோம், நாங்க நல்லவர்களாகத்தானே இருக்கோம், நாங்க யாரையுமே கெடுக்கலையே, யாருக்குமே கெட்டது நினைக்கலையே, எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஏன் வரும்னு சொல்றீர்கள் அப்படின்னா. திரவிய மூலானி பாபானி அப்படின்னு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் பெரும்பகுதியா எந்த வழியா வரும்னால் அவன் சம்பாதிக்கிற பணத்து வழியா தான் வரும். அந்த பணம் கரெக்டான முறையில சம்பாதிச்சாதான் குடும்பம் கரெக்டா இருக்கும். பெரும்பாலா பாபம் அப்படிதான் வரும். நான் அப்படி தப்பா சம்பாதிச்சேனா, நீ தெரிஞ்சு பண்ணல, ஆனா தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க. ஒரு பெரிய தர்ம சொத்து இந்த ராஜசூய யாகத்துல கலந்துருக்கு. அதனால சில பிராபலங்கள் வரும்னா. உடனே அவர் கேட்டார், என்ன சொத்துன்னா, அந்த இமயமலைக்கு மேல ஒரு பகுதியில டன் கணக்கா தங்கம் இருந்தது. அதெல்லாம் அர்ஜுனனும் பீமனும் எடுத்துன்னு வந்தான் ராஜசூய யாகத்துல. மகாபாரதத்திலேயே இருக்கு, இன்னைக்குமே இருக்கு. டன் கணக்கா தங்கம் இருக்கு ஒரு இடத்துல. அது மகரிஷிகள் வச்சது. மகரிஷிகளுக்கு ஒரு காலத்துல சில ராஜாக்கள் கொடுத்ததை அவர்கள் அங்க சேவ் பண்ணி வச்சிருந்தார்கள். அது அப்புறம் விட்டுட்டு போயிட்டார்கள். அது தர்ம சொத்து. அந்த தர்ம சொத்தை எடுத்து நீ உபயோகப்படுத்திட்டு அதனால இந்த கஷ்டம் வரப்போறது அப்படின்னு சொன்னார்னு. இதெல்லாம் கேட்கறதே எனக்கே தோணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தர்ம சொத்தை எடுத்து எவன் வேட்டையாடின்னு இருக்கான், என்ன நடக்கிறது? இப்ப ஏதோ சௌக்கியமா இருக்கா மாதிரி ஆனா இப்பயே தெரியறது. அவர்களுடைய பிரச்சனைகள் இப்பயே நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. தொடவே கூடாது. நவிஷம் விஷமித்யாகு பிரம்மஸ்வம் விஷமுச்சியத்தே விஷமேகாக்கினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திர பௌத்திரகம்னு ஹரிச்சந்திர சரித்திரத்துல ஒரு விஷயம். ஒரு மனிதன் விஷத்தை சாப்பிட்டான்னா சாப்பிட்டவனை மட்டும்தான் கொல்லும் அந்த விஷம். எவன் விஷத்தை சாப்பிட்டானோ அவனை தான் கொல்லும். தெய்வத்தோட சொத்து, பிராமணர்களுடைய சொத்து, தர்ம சொத்தை ஒருத்தன் எடுத்தான்னா விஷமேகாக்கினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திர பௌத்திரகம்னா. அது அவனை மட்டும் கொல்லாது, அவன் புள்ளைய கொல்லும், அவன் பேரனை கொல்லும், அவன் கொல்லு பேரனை கொல்லும், பரம்பரையே பாதிக்கும். அது அத ஜாதகத்தை எடுத்து பார்த்தா தெரியும்.
இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஜாதகத்துல புரியும். அது மாதிரி புரிஞ்சவர்களுக்கு தான் புரியும். இன்னைக்கு அந்த மாதிரி விஷயம் ரொம்ப நாலெட்ஜ் உள்ளவர்கள்லாம் குறைச்ச ஜாதகத்தை பார்க்கற தேவை. ஏன்னா அதுக்கெல்லாம் ஸ்லோகம் தெரியும். இப்ப என்ன விஷயம்னா, தர்மபுத்திரருக்கு ஒரு நிகா படுத்திட்டு போறார், ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு. இது மாதிரி பல விஷயங்கள் வியாசருடைய சரித்திரங்கள்ல பிரசித்தியானது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, வியாசர் அப்படிங்கிறவர் தோன்றினார்ங்கிற கதையை சொன்ன, வேதத்தை பிரிச்சார், புராணங்களை தொகுத்தார், பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறத பண்ணினார், மகாபாரதம் அப்படிங்கிறத பண்ணினார், எல்லாத்துக்கும் மேல பாகவதம் அப்படிங்கிற புராணத்தை பண்ணினார் வியாசர். சாஸ்திரங்கள் எல்லாம் தொகுத்தார். இன்னைக்கு நாம அது வைணவர்களா இருந்தாலும் சரி, சைவர்களா இருந்தாலும் சரி, மாத்வர்களா இருந்தாலும் சரி, வட இந்தியர்களா இருந்தாலும் சரி, தென்னிந்தியர்களா இருந்தாலும் சரி, நாம் உபயோகப்படுத்துகிற நூல் எல்லாம் வியாசரோடது தான். வியாசர் பண்ணினத்தை வச்சுன்னு தான் நாங்கள்லாம் பேசுறது. இந்த கோவில்லேருந்து ஆரம்பிச்சு நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த க்ஷேத்திரத்தை பத்தி, இப்ப திருவானைக்காவல் இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு அப்படின்னா க்ஷேத்திரத்துக்கு ஒரு மகிமை உண்டோனும், ஒரு மகாத்மியம் அப்படின்னு சொல்லுவார்களோனோ. அது யார் பண்ணினதுன்னா வியாசர் பண்ணினது தான். ஸ்காந்தம்னு ஒரு புராணம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்காந்த புராணத்துல எப்படி சொல்றாருன்னா, 4 நதி எடுத்துக்கிறார் அவர். கங்கை எடுத்துட்டார், உற்பத்தி ஆரத்திலேருந்து அது போய் சேர்ற பரியந்தம் உள்ள க்ஷேத்திரங்கள் தீர்த்தங்களை சொன்னார். நர்மதை எடுத்துட்டார், உற்பத்தி ஆரத்திலேருந்து போய் சேர்ற பரியந்தம் உள்ளது நர்மதா கண்டம்னு பேரு, காசி கண்டம்னு பேரு, கோதாவரி கண்டம்னு பேரு. அது மாதிரி கோதாவரி எடுத்துட்டார், உற்பத்தி ஆரத்திலேருந்து அது போய் சேர்ற இடப்பறிந்தும் உள்ள க்ஷேத்திரங்கள். அது மாதிரி காவேரி எடுத்துக்கிறார். காவேரி உற்பத்தி ஆரத்திலேருந்து பூம்புகார் போற பரியந்தம் இரு கரையிலையும் உள்ள க்ஷேத்திரங்கள், அத்தனை தலங்களுடைய மகிமை எல்லாம் வியாசர் பண்ணினது தான். வியாசர் பண்ணலைன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்பேற்பட்ட பகவானுடைய அவதாரங்கள்ல மகிமை பொருந்தின வியாசருடைய பத்தி ஒரு 2 நாள் சொல்லக்கூடிய பாரத ரத்னமா உள்ள வியாசரை பத்தி சொல்லி கேட்டோம். நாளைய தினம் ஆச்சரியமான சரித்திரம், பீஷ்மாச்சாரியாளுடைய சரித்திரம். அவருக்கு ஒரிஜினல் பெயர் தேவவிரதன்னு பெயர். அப்பாவுக்காக வாழ்க்கையை துறக்கிறார். ராமபிரான் அப்பாவுக்காக சொத்தை தான் விட்டார். அதுவும் 14 வருஷம்தான் விட்டுட்டு போனார். இவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறார். கல்யாணமே நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, ஸ்வச்சந்த மிருத்யு அப்படின்னு அவ அப்பா அனுகிரகம் பண்றார். எல்லாருக்கும் அந்த காலமாச்சுன்னா உயிர் போகும், உனக்கு அப்படி கிடையாது. நீ எப்ப உயிரை விடணும்னு நினைக்கிறையோ அப்பதான் உனக்கு உயிர் போகும். நீ எத்தனை நாள் வாழணும்னு நினைக்கிறையோ அத்தனை நாள் வாழலாம். அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவரோட குருவான பரசுராமரோடைய அவருக்கு ஒரு டிஃபரண்ட் ஒப்பீனியன் வரது. இவர் சத்தியத்தை மீறணும்னு சொல்றார் குரு. இப்ப குருநாதர் சொன்னா எல்லாத்தையும் கேட்கணும்னு சொல்றோம். குருநாதர் பொய் சொல்லுன்னா சொல்லலாமா? குருநாதர் திருடுன்னு சொன்னா திருடலாமா? குருநாதர் கொலை பண்ணுன்னு சொன்னா பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா கொலை பண்ணாதே, திருடாதே, பொய் சொல்லாதேன்னு சொல்றவர் தான் குருவே. அதை பண்ணுன்னு சொன்னா அவர் எப்படி குருன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன் உன் சத்தியத்தை விடுன்னார் பரசுராமர். பீஷ்மர் சொல்றார் சூரியனே சொன்னாலும் விட மாட்டேன். அப்ப சண்டை வரும் உனக்கு எனக்குன்னா, வரட்டும்னா. அது என்ன கதைங்கிறது நாளைக்கு வந்தா புரியும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த காங்கோபம வாரி மக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண.